அன்பியும் யூடியூப் இல்லந்தோறும் இறைசாட்சி, உள்ளந்தோறும் மகிழ்ச்சி. மக்கள் சென்ற இடமெல்லாம் நற்செய்தி அறிவித்து வந்தனர். ஆண்டவரையுமை அறிந்து கொண்டவர்கள், தெய்வீக அன்பை ருசித்தவர்கள் அதை தங்களுக்குள் வைத்து கொண்டிருக்க விரும்பவில்லை. அந்த அனுபவத்தை பிறருக்கு கொடுத்தார்கள். தாங்கள் பெற்ற இன்பத்தை பிறரோடு பகிர்ந்து கொண்டனர். தங்களுக்கு கிடைத்த தெய்வீக உறவின் நிலையில் அனைவரும் வாழ வேண்டும் என்கிற நல்ல எண்ணம் ஒவ்வொருவரிடமும் குடிகொண்டிருந்தது. ஆண்டவரே, உம்மிடமிருந்து சுகத்தை பெற்றுக்கொண்டவர்கள், விடுதலை வாழ்வை பெற்றுக்கொண்டவர்கள் அதை தங்களுக்குள்ளே பூட்டி வைத்து கொள்ள விரும்பவில்லை. மாறாக உம்முடைய கட்டளையை மீறி பிறருக்கு அதை அறிவிக்கின்றார்கள். மக்கு சாட்சியாக இருந்தார்கள். நீர் அவர்களுக்கு செய்த நன்மைத்தனம் அவர்களோடு மட்டும் நின்று விடவில்லை, அடுத்தவரை தேடி சென்றது. அவர்களுக்கும் நம்பிக்கையை, இடைவிடா ஜெப உணர்வை தந்தது. இந்த சாட்சிய நற்செய்தி அறிவிப்பை கேட்ட மக்கள் கூட்டம் கூட்டமாய் உம்மை தேடி நாடி வந்தார்கள். உமக்காகவே அவர்கள் காத்து கிடந்தார்கள். உம் வரவை ஆவலோடு எதிர்பார்த்தார்கள். தெய்வமே, உம்மிடமிருந்து நாங்களும் அநேக நன்மைகளை, உதவிகளை பெற்றிருக்கிறோம். உமக்கு சாட்சிகளாய் நாங்கள் வாழ எங்களுக்கு அருள் தாரும். எங்களுடைய சொல்லால், செயலால், எங்களுடைய வாழ்க்கை முறையால் மது நற்செய்தி அறிவிக்கும் மக்களாக வாழச் செய்தருளும். உடைய சீடர்களை சீடத்துவத்தை உணர்ந்து வாழ கிருபை செய்யும் சுவாமி. இந்த அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.